அனைவருக்கும் வணக்கம். இது கிராமத்தில் சமைப்பதற்கான ஒரு பயணம். நாட்டுக்கோழி குழம்பும் பண்றோம், சுக்காவும் பண்றோம், சிறப்பா பண்றோம். ஒவ்வொரு ஏரியாவிலும் மரக்கன்றுகள் நடுறோம். சமைக்க ஏரியா வந்துட்டு கோழியை உரிக்கிறோம், ருசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி அந்த எஸ்எஸ்எல்சியும் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. மறக்காம அந்த ஆள் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுங்க. அப்பனா தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெடக்கோழிய சமைச்சு பயங்கரமா 5 பேர் சந்தோஷமா சாப்பிட போறோம். வாங்க போலாம். நாட்டுக்கோழி கிளீன் பண்றதுக்கு சுடு தண்ணி வச்சுக்கலாங்க. சுடு தண்ணி நல்லா ஆயிடுச்சுங்க. கிளீன் பண்றதுக்கு கோழி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா முக்கி நல்லா இப்படி முக்கணும்னா முடி நல்லா ஈஸியா வரும். சுடு தண்ணியில் போட்டு முக்கி எடுத்தனால இங்கே எவ்வளோ ஃப்ரீயாக வருது. நல்லா அடிக்கிறீங்க. நல்லா அந்த முடியெல்லாம் பொசுங்கிற அளவுக்கு வாட்டி எடுத்துருவோம். ஆனா அனலுக்கு செம்மையா அடிக்குதுடா. நம்ம நேரத்துல காத்தடிக்கும் சூப்பரா. எல்லாரும் சேர்ந்து பொசுங்கிற மாதிரி. முடி நல்லா பொசுங்கி எடுத்தாச்சு. ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துடலாம். சந்தைக்கு போய் காலையில் 6 மணிக்கு போயிட்டு சரியான ரஸ்ஸு. நல்லா வேலை கோழியாக பார்த்து பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவோம். இதை நல்லா சூப்பராக கழுவி எடுத்தாச்சு, நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. போய் நம்ம அங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கறியை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கழுவி எடுத்துக்கலாம்.
வெங்காயத்தை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த தக்காளி பச்சை மிளகாலாம் கழுவி எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு இந்த வேலையை நம்ம கொடுத்துட்டாங்க. மாப்பிள்ள வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அருமையா கழுவி வச்சிருக்காப்ல. நீ ரெகுலரா இந்த வேலையை கொடுத்துடலாம். பண்ணிடுவோம். மாப்பிள்ள வெங்காயம் வெட்ட போறேன், நான் தக்காளி வெட்ட போறேன். மாப்பிள்ள அப்புறம் இன்னொரு விஷயம் மாப்பிள்ள, சரியான காமெடி மாப்பிள்ள. நானும் பாஸ்கரும் இந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம் மாப்பிள்ள ஸ்கூலுக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தரை பார்த்தோம் மாப்பிள்ள. என்ன பார்த்துட்டு நான் வந்துட்டு அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி அவர்கிட்ட அண்ணா டச் செல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்ல. அதுக்கு ஏன் வாங்கி தர போறீங்களா அப்படின்னு கேட்டார் மாப்பிள்ள. இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு மாப்பிள்ள. டெய்லி அவரை பார்க்கும்போது ஃபுல்லா தம்பி செல்லே போவாங்க, செல்லே போய் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்றதுக்காக டச் செல் அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ள. அப்புறம் பாஸ்கருக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாஸ் அதை நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நம்ம தோஸ்து ஒருத்தர், அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் சார் நாங்கள் வீடியோ சேனல் வச்சுருக்கோம், அந்த குக்கிங் சேனல் வச்சுருக்குறோம், நாங்கள் லிங்க் அனுப்பி விட்றேன், ஆன் பண்ணிங்க, வாட்ஸ்அப் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பட்டன் செல் இருக்கு பார்த்தியா, அந்த சின்ன செல்லு, அதை காமிச்சு இது அந்த லிங்க் வருமா உங்களுக்கு அப்படின்னாரு. எங்களுக்கு பயங்கர இதாகி போச்சு மாப்பிள்ள. அது அவர் காருக்குள்ள கார்ல உட்காந்து பேசுறாரு. இந்த வெளியே நின்று இருக்கிறான் அவர். பாஸ்கர் சொல்ல சொல்ல ஆனா இது நம்பர் சொல்லுங்க, நான் வந்து லிங்க் அனுப்பி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் ஸ்லோ மோஷன்ல இப்படி தூக்கி காமிச்சு இந்த செல்லுக்கு லிங்க் வருமான்னு கேட்குற பட்டன் போன் வச்சிருக்காரு மாப்பிள்ள. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறேங்க, வாங்க பார்க்கலாம். தாய்மடி மரச்செக்கு நல்லெண்ணெய்ங்க ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், நாட்டுக்கோழிக்கு சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்குங்க, போட்டுக்கலாம். நல்லா இங்க குழம்புக்கு தக்காளி போடுறதா இல்ல பாதி சாப்பிட்டு முடிச்சு இனிப்பா இருக்கு. பஸ் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு.
கருவேப்பிலையை வந்து முன்னாடி போட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வெங்காயம் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு வதக்கலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப கழுவி வச்ச நாட்டுக்கோழியை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வாசனை வந்துருச்சா? வாசம் வேற லெவலில் இருக்கிற அது எண்ணெய் எண்ணெயில உள்ள மனம் வந்து இப்போ போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றுங்க. நாட்டுக்கோழி வேகிறது கொஞ்சம் டைம் ஆகுங்க. அதனால மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு தலை டேஸ்ட் பார்ப்போமா? பார்க்கலாம். ஐயா கொடுங்க. நல்லா நல்லா வேலைண்ணே. நல்லா வந்துருச்சு பாசே. வாடா மணி, நாங்க வந்து அப்படி டேஸ்ட் பாருங்க. கொஞ்சம் இறக்கலாம். கொண்டு வாங்க. கொஞ்சமா கொண்டு வாங்க, நிறைய கொடுங்க, கை சூடு வச்சு. சரியா? கொஞ்சமா அளவா ஊத்துக்க. ஊதி தரேன். சூடா இருக்கு. தலை மாறிக்கு தலை எனக்கு மாறி மறந்த சூப்பர் சூப்பர். நம்ம சங்கத்துல சமையல் தான் வேற லெவல்ல இருக்கு. எங்க கை கொடுங்க. இது கரண்டி வச்சுட்டு வர. சூப்பரா இருக்கு. செம்ம அருமையா இருக்கு. அருமை. சங்கத்தல சூப்பர். ஓகே. நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மேலோட்டமா மல்லித்தலை தூவி இறக்கலாம். காத்து வேற சமைக்கவே விட மாட்டேங்குதப்பா. செம்ம டேஸ்டா பண்ணிருக்கீங்க. செம்மையா இருக்கு.
தலையே தல இப்படி உள்ள வாங்க பாருங்க. வீடியோ ஃபினிஷிங் ஆக போகுது. ஹாய், எல்லாரும் சாப்பிட வாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்ன பாக்குறான். நாட்டுக்கோழி நல்லா வந்து பாய். அருமையா இருக்கு. நான் சாப்பிட போறேன். பாய்.